வணக்கம் நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களாம்மா? இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. வீட்டிலே எப்படி பழமரம் வைக்கலாம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோமா. இதே பாருங்கள், ட்ராகன் ஃப்ரூட்டு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. எப்படி பிடிக்குங்கன்னா, அந்த பழம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்காங்கள்ல, டார்க் பிங்க் கலரில் இருக்காங்க. அதனால் ட்ராகன் ஃப்ரூட்டு நீங்கள் கண்டிப்பாக வளர்க்கலாம். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டோடைய வயசு வந்து 3 வருஷம் ஆகுதுமா. ட்ராகன் ஃப்ரூட்டு பூ பூத்துருக்கு பாருங்கள். இதான் ட்ராகன் ஃப்ரூட்டோடைய பூ தெரியுதுங்களா? பூத்தாங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குமா. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை கட் பண்ணாலும் அதில் வந்து பிளாக் டாட் இருக்கும். அதனால் வந்து ரொம்ப விரும்புவாங்க குழந்தைங்க. தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த ட்ராகன் ஃப்ரூட் மரம் வந்து வசதியாக இருக்கும். இதில் ஒரு வெள்ளை சங்குப்பூ வந்துட்டுதுமா. வேறு வெள்ளை ஒத்த சங்குப்பூ என்கிட்ட இல்லை. அதனால் விதை வரட்டும், விதை கொஞ்சம் முத்தட்டும். எவ்வளோ விதை வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்கள், விதை முத்தட்டும்னு விட்டு வச்சுருக்கோம்மா. விதை முத்திட்டேன்னா இந்த சங்கு செடியை அப்புறப்படுத்திடுவேன். நம்ம எப்பயுமே எந்த மரம் வளர்த்தாலும் எந்த செடி வளர்த்தாலும் அதில் இன்னொரு செடியை விட்டோம்னா ஏற்கனவே இருக்கிற செடி வந்து பாதிக்கும். அதனால் இதை பாருங்கள், ட்ராகன் ஃப்ரூட் வந்து பழமரம் எவ்வளோ பெரிய ட்ரம்மில் வளர்த்துருக்கேன் பாருங்கள். இது அவசியம் வீட்டில் வளர்க்கணுமா. ஏன்னா இதை வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஆனால் இது ரொம்ப கூலிங்குமா. பழம் வந்து ரொம்ப கூலிங்கு. இந்த சம்மருக்கு ஏற்றது. சம்மருக்கும் இந்த பூ வச்சுருக்குன்னு உங்கள்கிட்ட காமிச்சேன். இது ட்ராகன் ஃப்ரூட் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணுமா. வாட்டர் ஆப்பிள் வந்து பெரிய மரம். இங்கே பாருங்கள், துளிர் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பெரிய மரம். ஆனால் இதை வந்து நம்ம மாடியில் வளர்க்கலான்னு. இந்த பாருங்கள், கொழுந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்காங்க பாருங்கள். இது மாடியில் வளர்க்குற வாட்டர் ஃப்ரூட்டு செடி மாதிரிமா. இங்கே பாருங்கள், கொழுந்தை பாருங்கள், நிறைய கொழுந்து வந்திருக்காங்கம்மா. கொழுந்து வந்து பெரிய இலையாக இருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி வராங்கன்னு. ஏன்னா இது நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்ததுமா. நான் என்ன பண்ணேன், இதுலேயும் அத்தி மரத்துலேயும் முத்தி இலையை கிள்றேன்னு இந்த செடியே கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி. இதோ பாருங்கள், கிழிஞ்சு ஒட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இது ஒட்டு. தெரியாத செஞ்சிட்டோமா. நீங்கள் இந்த தவறை செய்யாதீங்க. இது வாட்டர் ஆப்பிள் இலை வந்து நல்லா அரச மரத்து இலை மாதிரி நல்லா அழகாக பெருசாக இருப்பாங்கம்மா. ஸ்டார் ஃப்ரூட்டு. இந்த பூக்களோடைய நிறத்தை பாருங்கள். எவ்வளோ பூ பூக்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம காய் வைப்பாங்கப்பா. பூத்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி லைட் பிங்க் கலரில் வருவாங்க பாருங்கள். இது வந்து ஸ்டார் ஆப்பிள் எல்லோ கலரில் இருக்கும். புளிச்சக்காய் குடும்பத்தை சேர்த்ததுமா. இது நம்ம மீன் குழம்பு இப்போ புளிச்சக்காய் வாங்குவோம். நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸுங்க உங்கள் பாட்டிங்க வாங்கியிருப்பாங்க. புளிச்சக்காய் போட்டு மீன் குழம்பு வைப்போம். இந்த செடி வந்து ஒரு 3-3.5 வருஷம் ஆகுதுமா. நிறைய இதே மாதிரி எக்கச்சக்க பூ வைப்போமா. இந்த மரத்தில் எப்படியும் 75 காய் 100 காய் காய்ப்பாங்க. சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பிள்ளைங்க இந்த கலர்லாம் விரும்புவாங்க. ஆனால் நீங்கள் தோட்டம் வைக்கிறவங்க குழந்தைங்களோட தாம்மா வைக்கணும்னு ஆசைங்கம்மா. எலுமிச்சங்கனி நம்ம வீட்டுக்கு வாங்கியாந்து பயன்படுத்தி யூஸ் பண்ணிவிட்டு விதையை வந்து சும்மா ஏற்கனவே இருந்த செடியில் போட்டு வச்சேன். அதில் 2 செடி மட்டும் ரொம்ப ஆரோக்கியமாக வளர்ந்தாங்க. அதை மேலே ஒரு டப்பில் வச்சோம்மா. மேலே வச்சு இதை பாருங்கள், இந்த செடியில் அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள். கீழே தெரியுதுங்களா? வெள்ளை வெள்ளையா இந்த மாதிரி வந்துட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் ஒரு விவசாயி வீட்டுக்கு வந்தார். அவரை வச்சு ஏற்கனவே குண்டுமல்லி போயிட்டு வரேன்னு ட்ரம்மில் இந்த எலுமிச்சை வச்சு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இலை வராங்க பாருங்கள். இதுக்கு அவ்வளோ தீனிமா. மாட்டு சாணம், தோட்டம் மண், கொக்கோ ஃபீட்டுன்னு ஏகப்பட்டதுமா. அப்படியே வயலுக்கு மருந்து அடிக்கிற மாதிரி கொட்டி இது எல்லாத்தையும் கலக்கி மீன் அம்மியில் ஊற்றி வச்சு இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. நம்மகிட்ட கீழே தோட்டத்தை ஒரு லெமன் மரம் காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லெமன் கன்னிலாம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம வாரம் வாரம் பூஜைக்கு வாங்குகிறோம், கோயிலுக்கு வாங்குகிறோம். சரிங்களா? இது கண்டிப்பாக இருக்கணும்மா. அத்தி மரம் எவ்வளோ பெருசாக இருக்காங்க பாருங்கள். இதில் தான் இப்படி நீட்டாக வந்திருக்காங்க பாருங்கள் அத்திப்பழம். இது வந்து ரத்த அபிவிருத்தி, ரத்தத்தை சுத்தப்படுத்தும்.
கெட்ட ரத்தம் நல்ல ரத்தம் பிரிக்கும் இது. இதெல்லாம் வீட்டில் அழகாக மாடியில் வளர்க்கலாமா. பாருங்கள் எப்படி காய் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுலேயும் தப்பு பண்ணிட்டோமா, முத்தின இலையை கிள்ளி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இவங்க துளுத்து வராங்க, இனியும் அத்தி மரத்தில் கையே வைக்கக்கூடாதுமா, அந்த மாதிரி நினச்சிட்ருக்கேன். இது கடையில் மருந்து போட்டு வாங்கி சாப்பிட்றத இப்படி வீட்டில் நம்ம கண்ணு முன்னே எதிரில் வளர்க்குறத சாப்பிட்லாம்ல. அத்தி மரம் இது. அப்படியே பக்கத்தில் லெமன் பாருங்கள். அந்த லெமன் வந்து நான் வைக்கிறதுக்கு முன்னே அது நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னு இதை வாங்கினேன். இதை பாருங்கள் எவ்வளோ துளிர் வந்திருக்காங்க பாருங்கள். நான் வைக்கும்போது 2 பிரான்ச்சு தான்மா. அந்த 3 கழி பெரிய கழி இருக்க இதுதான். இப்போ எத்தனை சைடு பிரான்ச்சு வந்திருக்காங்க பாருங்கள். இப்போ நம்மகிட்ட லெமன் ஒன்று, கீழே ஒன்று இருக்குது, மேலே 2 இருக்குது. அப்படியே லெமன் தழையை பறித்து சாப்பிட்லாம் பாட்டுருக்குமா. அவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இதுக்கெலாம் அவ்வளோ போஷாக்கு. நம்ம ஒவ்வொரு செடி வைக்கும்போதும் அதுக்கு வந்து மாட்டு சாணம் அது வேரில் கொடுக்கணுமா. எப்பயுமே நம்ம ட்ரம்மில் ஓட்டை போடுறோம், ஓட்டாஞ்சல் வைக்கிறோம், தோட்ட மண் போடுறோம், என்னென்னமோ போடுறோம். ஒவ்வொரு செடி வைக்கும்போது அந்த பழ மரத்தோட வேர் வந்து மாட்டு சாணத்தில் படணும். அப்போ இப்போ எவ்வளோ பெரிய ட்ரம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள். மண்ணெல்லாம் கொட்டிட்டு நம்ம செடியை வைக்க போகிறோன்னும் போது ஒரு மரம் அரை மரம் மாட்டு சாணத்தை கொட்டி இந்த எலுமிச்சங்கன்னை வச்சா அவ்வளவும் பலனுமா. இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டில் இருக்க வேண்டியது. இது இல்லாத கீழே சாத்துக்கொடி இருக்குது, எலுமிச்சம் காய்க்குது, அரிநெல் இருக்குது, தோப்பு நெல் இருக்குது. இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டில் அவசியம் இருக்கணும். தோப்பு நெல்லுக்கு வந்து மகாலட்சுமிக்கு உகந்தது, சரிங்களா. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு மரம். அதே மாதிரி மாதுளம் பழம் காட்டுறேம்மா. இது வந்து மாதுளை மரம். இது கிட்டத்தட்ட ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன். இது ஒரு 6 வருஷத்து செடிமா. நல்லா காய்ச்சிட்டாங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னே ஒரு பழம் இருந்து நமக்கு மேத்தோலை காட்டிட்டு பிஞ்சாக இருக்கும்போதே அணிலார் சாப்பிட்டு போட்டாங்கம்மா. இது வந்து 6 வருஷத்துக்கு மேலே இருக்குமா. நல்லா அழகாக இப்போ பூ வைப்பாங்க. பூ வச்சு காய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பூ வந்து காஞ்சிட்டுது. இது வந்து பக்கத்தில் வந்து தானாக வந்த மாதுளமா. இது 1 வருஷமாக இருக்குது. 2 பழம் காய்ச்சி சாப்பிட்டுட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி பூத்துருக்காங்க பாருங்கள். அது கையை வச்சு உழுந்துட்டுதுமா. உழுற ஸ்டேஜில் இருந்திருக்காங்க. இப்போ 2 மாதுளம்லாம் ஒரு வீட்டில் இருந்தால் மகாலட்சுமி இருக்கான்னு அர்த்தம். மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. இந்த வாட்டர் ஆப்பிள் மரம் எப்படி இருக்குது பாருங்கள். பசுமையாக இருக்காங்களா. இங்கே பாருங்கள் எவ்வளோ கொழுந்து வந்திருக்காங்க பாருங்கள். நான் இலையெல்லாம் கட் பண்ணி 6 மாதம் 7 மாதம் சேர்ந்ததாம்மா இந்த துளிர் வராங்க. மரத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம மாடி தோட்டத்தில் கையே வைக்கக்கூடாதும்மா. அவங்களுக்கு போஷாக்கு கொடுக்கறது வீக்லி ஒன்ஸு இல்லை 5 நாளைக்கு ஒரு தடவை சத்து கொடுக்கறதோட வச்சுக்கணும். இந்த மாதிரி காஞ்ச இலைகள், முத்திய இலைகள் மட்டும் நறுக்கணும். ரொம்ப நறுக்கிடக்கூடாது. ரொம்ப நறுக்கி தான் எனக்கு திரும்ப அவங்க துளிர் வர 6 மாதம் வந்துடுச்சு. இந்த தவறை நீங்கள் செய்யாத பார்த்துங்க. ஆனால் பழத்தோட்டம் நம்ம வீட்டில் இருக்கணுமா, இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அதை பாருங்கள், இதையும் ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன். அதாவது ரொம்ப நாளாக வர பழமரங்கள், முருங்கை செடி, செம்பருத்தி, கருமுருங்கை, இவங்களாம் வந்து நீண்ட நாள் பயன் நமக்கு. இந்தமாரி வைக்கும்போதே பெரிய ட்ரம்மில் இதெல்லாம் 200 150 தான். இது எப்படி போனோன்னா பழைய இரும்பு கடையில் நம்ம பார்த்துட்டே போனோன்னா இந்த 25 கேன்லாம் விற்கிற இடத்துல வந்து ரேட் அதிகமாக இருக்குது. ஒரு கேன் வந்து 300 இருக்குது பாருங்கள். ஜாதி மல்லி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி ட்ரம்மு வந்து 250 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா சொல்கிறாங்க. அதுவும் காரில் போனால் ரேட் அதிகம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரம்மு பார்த்து பழைய இரும்பு பொருள் விற்கிறாங்கள, அந்தமாரி கடையில் இது கிடைக்குதுமா. இந்த மாதிரி ட்ரம்மு பார்த்து ஸ்டார்டிங்லேயே வச்சுருங்க, ரொம்ப நல்லது. குழந்தைங்கள வச்சு தோட்டம் வைங்க. குழந்தைங்களுக்காக இப்போ ஒரு லைவோ வீடியோவோ போட போகிறேன். அதனால் வந்து பிள்ளைங்கள வச்சு தோட்டம் வைங்க. ஏன்னா அவங்க உங்களால் முடியலனா கொஞ்சம் மண் எடுப்பாங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க. அதை செய்ப்பா இதை செய்ப்பான்னு இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து அம்மு தோட்டம் சேனல்மா. பழமரம் எல்லாத்துக்குமே டெமோ இருக்குது. தேங்க்யூ.